Now our question is, which one Allah revealed? அப்புறம் நண்பர்களே சொல்லும் பொழுது அவர் வந்து நபிகள் நாயகம் பற்றி சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அந்த வளர்ப்பவனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணும்போது அவர்கள் விவாகரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அவர்களை திருமணம் பண்ணி வைத்தார் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஹதீஸ் வந்து ரெண்டு விதமான காரியத்தை சொல்லுதுங்க. என்ன விஷயம்னா, 7420 ஹதீஸில் பார்க்கும் பொழுது இவர் அந்த ஜயத் அப்படிங்கிறவர் வந்து இவங்க முகமது அவர்கள்ட்ட வந்து தன்னுடைய மனைவியை, அதாவது வளர்மகன் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணுகிறேன் என்று சொல்ல வருகிற போதுதான் இந்த வசனம் இறங்கினதாக 7420 சொல்லுகிறது. நபியே, நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்த நாடியிருந்த விஷயத்தை உங்கள் உள்ளத்தில் மறைத்து கொண்டீர்கள் என்னும் திருக்குரான் 33-37 இறைவசனம் தம்பதியனார் இந்த ஜைனப் அவர்களுக்கும் ஜயத் இப்னு ஹாரிசா அவர்களுக்கும் இடையே நடந்த பிரச்சனையில் நபி அவர்கள் கருத்து தெரிவித்த போதுதான் அருளப்பட்டது என்று அனஸ் அவர்கள் சொன்னார். இன்னொருத்தருடைய மனைவியாக இருந்து அவர் என்ன விவாகரத்து ஆகல, அதுக்கு முன்னாடி தான் இந்த வசனம் எழுது. என்னன்னா, so here we see that in that hadith it was said actually that Anas was it was narrated that Anas said, and in that we see that he was a wife of other, that means he was the wife of Zayed, and during that time only it seems that Allah has given this verse. இதெல்லாம் நமக்கு தெரியுது என்ன, குர்ஆன் இறைவேதம் அல்ல. ஏன்னா பாதுகாக்கப்படவில்லை, எந்த வழியிலும் பாதுகாக்கப்படவில்லை. உள்ளத்திலும் பாதுகாக்கப்படலை, எழுத்திலும் பாதுகாக்கப்படலை, நபி அவர்களுடைய விளக்கமும் பாதுகாக்கப்படலை. அந்த விளக்கத்தின் மூலமா இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் கூட சரியான சட்டத்தை இன்னைக்கு வைக்க முடியல. இன்னைக்கு குழப்பமான சட்டங்களையும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் நமக்கு உதாரணத்துக்கு நம்ம மத்தியில் இருக்கிற ஜனா பிஜே அவர்கள் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஹதீஸை இப்ப எடுத்துக்கிறாங்க, இப்ப எடுத்துக்கிட்டு இருந்த ஹதீஸை 10 வருஷத்துக்கு முன்னாடி மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் குர்ஆன் இறைவேதமாக இருக்க வாய்ப்பில்லை. So what it is